ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான மைசூர் பாக் செய்யலாம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்து 10 நிமிஷம் நல்லா நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த மாவில் அரை கப் ஆயில் விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு கப் சர்க்கரை 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும். பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் அரை கப் ஆயில் 1/4 கப் நெய் ஊற்றி அதையும் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு இது ஒரு கம்பி பதம் வரும் பொழுது கலக்கி வச்ச கடலை மாவை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா வெந்து வரும் பொழுது கொதிச்சிட்ருக்கிற ஆயிலில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஒரு கப் ஆயிலையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா சுழண்டு வர கிளறி விட்டு நம்ம சூடான ஆயிலை ஊற்றி கிளறி விடும் பொழுது நல்லா வெந்து வரும். நல்லா சுழண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் நெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் பீஸ் போட்டு விட்டுக்கலாம். பீஸ் போட்டு விட்டு ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.